இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பெரும்பொருள் சேர்த்து விருப்பம் போல வாழலாம் என்கிற வேட்கை உடையவர்கள் தாங்கள் செய்கிற தொழில், அந்த தொழிலினாலே விளையக்கூடியதெல்லாம் நேர்மையானதாக இருக்கிறதா என்று பார்க்கணும். செல்வத்தை ஓடி வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய உடம்பினுடைய ஆயுள் நிலையற்றது. நீங்கள் இங்கே அடையக்கூடிய இன்பங்கள் நிலையற்றது. அப்படி ஈட்டுகிற செல்வம் பல தலைமுறைகளுக்கு நமக்கு பயன்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். பல தலைமுறைகளுக்கு செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. அந்த பதின்ம முறை கிரேக்கத்தில் இருந்தது, அது தமிழகத்தில் இருந்துதான் சென்றது. ஐயா, இப்போ ஒரு விஷயத்த படிக்கிறதுனால அதை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலான்னு தான் எல்லாருமே பாக்குறாங்க இல்லைங்களா? இப்ப திருக்குறளை படிக்கிறதுனால அதை வச்சு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கல்வி என்பது பொருளை, செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு வழியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் தோன்றிய காலம் முதலாக தாங்கள் வாழ்வதற்கு தேவையான பொருளை ஈட்டுவதிலே மக்கள் மிகுந்த நாட்டம் உடையவர்களாக இருந்தார்கள். அதில் பிழை எதுவும் இல்லை. ஆனால் அப்படி ஈட்டப்படக்கூடிய செல்வம் அது அறவழியிலே வந்ததா இல்லையா என்பதுதான் முதன்மையானதா. இப்போலாம் திருடியும் கொள்ளையடித்தும் பல்வேறு வகையில் ஏமாற்றியும் செல்வம் ஈட்டுவதை எல்லாம் பெரிய தவறாக கருதவில்லை. பல தவறுகளை செய்தும் ஒருவன் பொருள் ஈட்டினாள் என்றால் அவன் குமுகத்திலே, சமூகத்திலே எல்லோரும் போற்றப்படக்கூடிய நிலையை அடைந்து விடுகிறான். ஆகையினாலே செல்வம் திரட்டினால் போதுமானது. அந்த செல்வத்தை திரட்டுவதற்கு தான் கல்வி நமக்கு தேவை என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பொருள் ஒன்றினாலே எல்லா இன்பங்களையும் தூய்க்க முடியும் என்கிற ஒரு காலச்சூழலும் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிற்றூரிலே வாழ்கிற ஒரு பெரும் பணக்காரன் 100 வேலை வைத்திருக்கக்கூடியவனுக்கும் அந்த சிற்றூரிலே உழவு கூலியாக இருக்கிற ஒருவனுக்கும் அடையக்கூடிய இன்பங்கள் பெரிய அளவில் வேறு ஒன்றும் இல்லை. அவன் வானத்தில் பறக்க முடியாது பணக்காரனாக இருந்தால். அவன் மாட்டு வண்டியில் போகலாம், இவன் நடந்து போவான். அவ்வளோதான் அடிப்படை வேறுபாடு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டிலே துய்ப்பு உலகமாக இருக்கிறது. பேரரசர்களுக்கு அந்த காலத்தில் கிடைக்காத எல்லா விதமான ஏந்துகளும் இன்றைக்கு எளிய மக்களுக்கு மிக எளிதாக கிடைத்திருக்கு. ஆகவே எல்லோரும் செல்வத்தை தேட வேண்டும் என்கிற முனைப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அது தவறில்லை. வள்ளுவர் சொல்லுகிறார், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகதனிற் கூறியதில். உங்களுடைய எதிரிகளுடைய செருக்கை, அவருடைய ஆணவத்தை, திமிரை அழிக்கக்கூடிய கருவி எது என்றால் அது நீங்கள் சேர்க்கக்கூடிய செல்வம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த செல்வத்தை சேர்ப்பதிலே தவறில்லை. ஆனால் சொல்லுகிறார், பழி மலைந்தெய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை. நல்குறவுன்னா வறுமை. பழியை உண்டாக்கி தவறான குற்றமான ஒரு செயலிலே உண்டாக்கப்பட்ட பெருஞ்செல்வத்தை ஒருவன் துய்த்து வாழ்வதை விட சான்றோர்கள் உழலுகிற வறுமை மேலானதாகும் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் இந்த செல்வத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள் என்பது முதன்மையான. அது உழைத்து அந்த உழைப்பின் பயனாக கிடைத்த அந்த ஒரு பொருளாக இருந்தால் அது உனக்கு நன்மை செய்யும்னு வள்ளுவர் சொல்லுகிறார். உழைக்காம ஏமாற்றி திருடி கொள்ளையடித்து கோல் சொல்லி மற்றவர்களுக்கு உரியதை தனக்குரியதாக ஆக்கி கொள்வதற்காக இப்படியெல்லாம் செய்து ஈட்டுகிற பணத்தை அது நன்மையை தரும் என்று வள்ளுவர் சொல்லவில்லை. ஆக நன்மை, ஆக்கம், செல்வம், விளைவு இதெல்லாம் அறவழியிலே செய்யப்பட வேண்டும். அப்படி ஈட்டுகிற செல்வம் பல தலைமுறைகளுக்கு நமக்கு பயன்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். பல தலைமுறைகளுக்கு செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. நடுநிலைமையோடு நேர்மையோடு வாழ்கிற ஒருவன் அவன் நல்வழியிலே ஈட்டிய செல்வம் அவனுக்கு மட்டுமில்லாமல் அவனுக்கு பிறக்கிற அவனுடைய பிள்ளைகள், பேரன்கள் என்று தலைமுறைகளுக்கு தொடர்ந்து வரும். ஆகவே நடுநிலையோடு இருங்கள் அவர் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு பல 100 தலைமுறைகளுக்கு செல்வம் சேர்ப்பதற்காக பல்லோரை ஏமாற்றுகிற ஒரு காலமாக இன்றைக்கு இருக்கிறது. அது நீண்ட கால நிலைக்காது. ஒரு காலத்திலே ஆட்சி செய்து ஊழல் செய்து ஏராளமான கோடிகளை சேர்த்தவர்கள் அடுத்த ஆட்சி வரும்போது நீதிமன்றங்களின் படிகளில் ஏறி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வள்ளுவர் சொல்லுகிறார், நேர்மையாக இருங்கள், உழைத்து வாழுங்கள், மற்றவனுடைய பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள். தென்னீரடு பொற்க யாய் என்னும் தாள் தந்தது உண்ணலின் ஓங்கினியதில். நீங்கள் சாப்பிடுகிற அந்த சோற்று கஞ்சி, சோரே குறைவாக இருக்கிற அந்த நொய்யினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த கஞ்சி,
அதுதான் உங்களுடைய உழைப்பிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது அதை காட்டிலும் சுவை உடையது வேறொன்றும் இல்லை. அது மற்ற இடங்களிலே கிடைக்கிற அந்த புலவுச்சோரை காட்டிலும் எலும்பு துண்டுகளை காட்டிலும் மிக இனிமையானது, நன்மை பயக்கக்கூடியது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். தன்மானத்தோடு வாழக்கூடிய, தன்னுடைய உழைப்பினாலே வாழக்கூடிய, தன்னை சார்ந்தவர்களுக்கு தான் ஈட்டுகிற செல்வத்தினாலே எப்பொழுது நன்மை கிடைக்கக்கூடிய வழியிலே மக்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லா காலத்தை காட்டிலும் இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பெரும்பொருள் சேர்த்து விருப்பம் போல வாழலாம் என்கிற வேட்கை உடையவர்கள் தாங்கள் செய்கிற தொழில், அந்த தொழிலினாலே விளையக்கூடியதெல்லாம் நேர்மையானதாக இருக்கிறதா என்று பார்க்கணும். அப்படி எத்தனை பேர் பார்க்கிறார்கள், எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அப்படி அவர்களுடைய உழைப்பு தவறான ஒரு விளைவுக்கு பயன்பட்டால் அதன் வழியாக கிடைக்கிற அந்த செல்வம் இவர்களுக்கு நன்மை செய்யாது, ஒரு காலம் நன்மை செய்யாது. ஆக இளைஞர்கள் தாங்கள் ஈட்டுகிற செல்வம் நல்வழியிலே ஈட்டப்படுகிறதா, அது அறத்துக்கு புறம்பானதாக இல்லாமல் அறவழியிலே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னா செல்வம் நிலையற்றது. செல்வத்தை ஓடி வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய உடம்பினுடைய ஆயுள் நிலையற்றது. நீங்கள் இங்கே அடையக்கூடிய இன்பங்கள் நிலையற்றது. நிலையானது எதுன்னா அறவழியில் ஈட்டக்கூடிய புகழ் மட்டும்தான். அந்த அறவழியில் ஈட்டக்கூடிய புகழ் வாழ்வு வாழணும் என்பதுதான் வள்ளுவருடைய கொள்கை, கோட்பாடு, வாழ்வியல் தத்துவம். ஐயா, வள்ளுவர் ஏன் அதிகாரம் 1, அதிகாரம் 2, அதிகாரம் 3 அந்த மாதிரி பெயர் வச்சாரு? நீங்கள் இந்த திருக்குறளை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அது 3 பெரும் பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அது முதலில் அறத்துப்பால் என்றும் அதற்குள்ளே இயல்கள் என்றும் பகுக்கப்பட்டிருக்கிறது. பாயிரம், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று அறத்துப்பாலிலே பிரிவுகள் இருக்கிறது. அதற்கு அடுத்த பிரிவாக ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளும் 10 குறட்பாக்கள் ஒரே அளவிலே செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு திருக்குறளும் குறள் வெண்பா என்கிற வடிவத்தில் 7 சீர்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த ஒழுங்கு, அந்த செப்பம், அதற்கு முன்னும் பின்னும் தமிழிலே அப்படிப்பட்டதாக ஒரு இலக்கியம் செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த 10 இந்த அதிகாரங்களை, அதிகாரத்தில் உள்ள பாக்களை கோர்த்திருக்கிற விதம் அது தமிழர்களுக்கே உரிய மிகச் சிறப்பான ஒரு செய்தியாகும். ஏனென்றால் ரோமாபுரியிலே கிரேக்க பேரரசு எழுந்த காலத்திலே அவருடைய படையிலே ஒரு மிகச்சிறிய குறுகிய படைப்பிரிவிலே 10 வீரர்கள் இருப்பார்கள். 10 படைப்பிரிவு இருக்கக்கூடிய 100 பேர், 10 100 அது 1000. அப்படி பிரிவுகளை தனித்தனியாக அப்புறம் கூட்டாக இப்படி வகுக்கக்கூடிய முறை பதின்ம முறை என்று சொல்லுகிறோம். அந்த பதின்ம முறை கிரேக்கத்தில் இருந்தது, அது தமிழகத்தில் இருந்துதான் சென்றது. ஆக இந்த 10 குறட்பாக்களை அவர் கோர்க்கும்பொழுது அதற்கு மேலான ஒரு தலைப்பை இட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு அவர் அதிகாரம் என்று பெயரிட்டார். அதிகாரம் என்பது ஒரு பிரிவை குறிக்கக்கூடிய ஒரு பொதுச்சொல். அதற்கு பல்வேறு பொருள் இருக்கிறது. அதிகாரம்னு சொன்னால் கட்டளை, ஆற்றல், இப்படியெல்லாம் பொருள் இருக்கிறது. இந்த குறட்பாக்கள் தருகிற அதிகாரம், இந்த குறட்பாக்கள் காட்டுகிற ஒழுங்கு, இந்த குறட்பாக்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே உண்டாகக்கூடிய அந்த கருத்து செறிவினால் நீங்கள் அடையக்கூடிய உன்னத உயர்வு, இதையெல்லாம் காட்டக்கூடியதாக அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு 1330 குறட்பாக்களை முடித்த மாணவர்கள் தில்லிக்கு அழைக்கப்பட்டு அங்கே சிறப்பு செய்யப்பட்டார்கள். அந்த மாணவர்களை பாராட்டு முகத்தான் பாவலர் வைரமுத்து அவர்கள் அங்கே பேச அழைக்கப்பட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், நாடாளுமன்றத்தில் திருக்குறள் என்கிற இந்த தலைப்பின் கீழே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மக்களுடைய ஒப்போலைகளை பெற்று வாக்கோலைகளை பெற்று இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் திருக்குறளின் அதிகாரத்திலே இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார். அப்படி திருக்குறள் படித்த ஒருவன் நாடாளுமன்றம் மட்டுமல்ல பாராளுமன்றத்திற்கும் சென்று அங்கெல்லாம் தன்னுடைய ஆற்றலை காட்டக்கூடிய அளவிலே அவர்களை உயர்த்தும் என்பதற்காக அதிகாரம் என்று பெயரிடப்பட்டதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஐயா, இதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ கிரேக்கத்துக்கு முந்தைய மரபு நம்மளுடையது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா திருக்குறளுடைய வயது என்னவா இருக்கும் சார்? திருக்குறளுடைய காலம் இதுவரை யாராலும் சரியாக கணிக்க முடியாத காலம். திருக்குறள் உயிர்த்திருக்கிற தமிழ் மொழியினுடைய காலம் எவ்வளவு
யாராலும் சொல்ல முடியாது. திருவாசகம் எழுதிய மணிவாசக பெருமான் அவருடைய காலம் என்ன? இன்னமும் யாராலும் கண்டுபிடிக்கப்பட இல்லை. சங்க தமிழ் காலம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று அந்த சங்கங்கள் வாழ்ந்த காலங்கள் நமக்கு சங்க இலக்கிய நூல்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தவிர்த்து வேறு எந்த ஆவணத்தாலும் உறுதிப்படுத்த இயலாத நிலையில இருக்கிறது. இன்றைக்கு தோன்றியிருக்கிற கீழடி நாகரிகம், அந்த நாகரிகத்தை எல்லாம் முந்தைய காலம் திருக்குறள் காலம். கீழடி, ஆமா, கீழடி ஏன்னா கீழடியிலே சொல்லப்படக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் திருக்குறளிலே இருக்கிறது. கீழடியிலே இரும்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, அது திருக்குறளிலே வருகிறது. கீழடி 2000 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்க. ஆமா, நாம அப்ப அதுக்கும் முன்னாடி என்ன 3000 4000 ஆண்டுகளுக்கு. மிக சரியாக சொன்னீர்கள். அதுல என்ன செய்தி என்றால், தமிழ்நாடு அரசு திருக்குறளின் காலத்தை நிர்ணயிப்பதற்காக தமிழ் அறிஞர்கள் குழு ஒன்றை கூட்டினார்கள். அப்பொழுது மறைமலை அடிகள், பெரும் தகைமையுடைய தனித்தமிழ் கடல் மறைமலை அடிகள் அந்த குழுவிற்கு தலைமை தாங்கினார். அவர்கள் அந்த காலத்தை ஒப்பீட்டு அளவிலே மற்ற எல்லா விதமான ஆவணங்களோடு பார்த்து அதை செய்யக்கூடிய நிலையிலே அதற்கு பல்வேறு தடைகளை தமிழ் எதிரிகள் உருவாக்கினார்கள். தமிழ் எதிரிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் எதிரிகள். ஆகவே அப்போதைக்கு மறைமலையடிகள் குழுவில் இருந்த தமிழறிஞர்களுடைய கருத்து என்ன ஆக இருந்தது என்றால், குறைந்தபட்சம் இயேசு பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் என்பதை உறுதி செய்தால் போதும். ஏனென்றால் நமக்கு, நம்முடைய தமிழர்களுக்கு ஆவணப்படுத்துகிற பழக்கம் அவ்வளவாக இல்லை. அவர்கள் செப்போலைகளை எழுதினார்கள், பனை ஓலைகளை எழுதினார்கள், பெரும் பெரும் அரச மாளிகைகளை எழுப்பினார்கள், கோயில்களை எழுப்பினார்கள். என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அடைந்த சாதனைகளை நீண்ட காலம் கடத்துவதற்குரிய முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை. செய்திருந்தால் அவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டன. பல முறை உண்டாகிய அந்த ஆழி பேரலை தமிழர்களுடைய பல்வேறு ஆவணங்களை, பல்வேறு சாட்சியங்களை அழித்தொழித்து விட்டது. நம்முடைய நிலத்தை அது கடல் அழித்தது. அதுபோல நமக்கு ஏற்பட்ட அந்த இயற்கை இடர்பாடுகளால் தமிழர்கள் எதிரிகள் தமிழர்களுடைய விழுமியங்களை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தினால் செய்த செயல்கள் இவையெல்லாம் நம்முடைய கால எல்லையை வரையறுப்பதிலே நமக்கு சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. என்றாலும் கூட நம்முடைய தமிழறிஞர்கள் அப்பொழுது 2031 திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் பிறந்தார் என்று ஒரு செய்தியை இடைக்கால ஏற்பாடாக செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வாழ்கிற பெங்களூர் என்று சொல்லக்கூடிய வெங்காலூரிலே வாழக்கூடிய தமிழ் அறிஞர் குணா போன்றவர்கள், இன்றைக்கு பெரும் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மன்னன் போன்றவர்கள், இது திருக்குறளுடைய காலம் 2031 அல்ல, அது இன்னமும் கூட முன்தள்ள வேண்டிய செய்தி என்று சொல்லுகிறார்கள். திருக்குறளுடைய அந்த நடையை பார்த்தால், திருக்குறள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தால், திருக்குறள் எதற்காக போரிடுகிறது என்கிற அந்த திருக்குறளின் நோக்கத்தை பார்த்தால் இதெல்லாம் இன்னும் ஆய்வுக்குரியதாக இருக்கிறது. இவர்களெல்லாம் சொல்லுவது போல 2031 அல்ல திருவள்ளுவருடைய பிறந்த நாள், இன்னும் முன் செல்ல வேண்டியது. ஆனால் அது நமக்கு இப்பொழுது உறுதியாக சொல்ல இயலவில்லை. ஒன்று. இன்னொன்று, கிரேக்கத்துக்கும் ரோமானியத்துக்கும் முந்தையது தான் தமிழ் பேரரசுகளுடைய ஆட்சி. கிரேக்கத்திலே இருந்த கிரேக்கர்களுடைய தோற்றத்துக்கு முன்பு தான் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே எழுந்தார்கள். இப்போ கிரேக்கத்துக்கும் தமிழகத்துக்குமான நெருக்கமான வணிக உறவு பல்வேறு காலகட்டங்களிலே அங்கே கிடைக்கிற பொற்காசுகளிலே, இலக்கிய சாட்சிகளிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே இந்த 10 பிரிக்கிற பிரிவு இங்கிருந்து தான் சென்றது என்பதை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அது நம்முடைய மூதாதையருடைய கண்டுபிடிப்பு. 10 பிரிக்கிறது என்பது அதை வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய நூல்களிலே அதை பயன்படுத்தியிருக்கிறாரே ஒழிய வள்ளுவர் ரோமானிய காலத்திற்கு முன்பானவரா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவான சாட்சியங்கள் இன்னும் தேவையாக இருக்கிறது.